ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா பீச்சுக்கு போக போகிறோம். மெரினா பீச்சுக்கு ஃபுட்டை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே போய் உட்காந்து சாப்பிட போகிறோம். நல்லா காற்றோட்டமாக வீட்டில் அனல் தாங்கலை. நல்லா சுட சுட ஆம்லேட் போட்டு ஹாட் பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன். அப்புறம் இட்லி பார்த்திங்கன்னா நல்லா மெதுன்னு ஸ்பான்ச்சியாக நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் இது பாம்பே சாம்பார், பருப்பு சாம்பார் இல்லை, பாம்பே சாம்பார். ரொம்ப நாளாச்சு இது செஞ்சு, ரொம்ப வருஷம் கூட ஆயிடுச்சு. எனக்கு எங்கள் மாமியார் போய் தான் எனக்கு இந்த பாம்பே சாம்பார் தெரியும். அங்கே தான் போய் இந்த சாம்பார் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ரொம்ப 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பாம்பே சாம்பார் வைக்கிறேன். இப்போ பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், பீச்சுக்கு வந்தாச்சு. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சு. இப்போ எவ்வளோ பேர் உக்காந்துருக்காங்க பின்னால் பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் வீக்கெண்ட்லலாம் பீச்சில் நல்லாவே பெட்ஷீட்டு அந்த மாதிரிலாம் கொண்டு படுத்துக்கிட்டு அப்புறம் உட்காந்து அங்கேயே நிறைய பேர் சாப்பிடவும் செய்வாங்க. வீட்டிலேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணுவாங்க. நல்லா பசங்க எல்லாம் குழந்தைங்களாம் கூப்பிட்டு விளையாட விடுவாங்க. நாங்களுமே மோஸ்ட்லி பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா உட்காந்துட்டு நல்லா காற்று நல்லா வரும், சூப்பராக இருக்கும். நல்லா அது மாதிரி வெயில் டைமில் நமக்கு நல்லாவே இருக்கும். நாங்கள் இன்றைக்கி சாப்பாடும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக நிலா சோறு சாப்பிட வேண்டியதுதான். அழகாக காற்று நல்லா சூப்பராக ஜம்முன்னு வருது. ஆளுக்கு 4 இட்லி போட்டு சாப்பிட வேண்டியது தான். இல்லை, நிலா சோறு மாதிரி எடுத்துட்டியா? இல்லைப்பா, ஒரு ஆம்லேட் போட்டதுக்கு இப்படியா? காலி ஆயிடுச்சு சாப்பாடு. டிஃபன் எதுவுமே மிச்சமாகலை. இட்லினாலே தலைவருக்கு இறங்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆம்லேட் கொடுத்தோடனே நல்லா சாப்பிட்டாரு. என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேன்னு கேட்டு தலகன் பெட்டு ரெடி பண்ணலையா? தேவையில்லை, நான் ரெடி பண்ணுவேன். அப்புறம் அப்படியே நமக்கு பெட்டு ரெடி பண்ணும், தலகாணி பெட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மணல் கொஞ்சம் நல்லா மோடாக்கிட்டு அது மேலே இப்படி பெட்ஷீட் போட்டு அப்படியே படுத்துக்க வேண்டியது தான், கொஞ்சம் ரிலாக்ஸாக.